இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசகங்கள் 2 சிந்தனைகளை கொடுக்கின்றது. முதலாவது, மனிதன் தன்னை கடவுளிடம் முழுமையாக ஒப்படைப்பதை விட இன்னொரு மனிதன் தன்னை பாதுகாத்து வழிநடத்துவான் என்ற அவநம்பிக்கையை கொள்கிறதாக முதல் வாசகமும், இரண்டாவது, இயேசு உடலை மட்டுமே குணப்படுத்துபவர் அல்ல, மாறாக மன்னிப்பதன் வாயிலாக நமது ஆன்மீக வாழ்வை வளப்படுத்துவர் என்று இன்றைய நற்செய்தி வாசகம் குறிப்பிடுகிறது. இன்றைய உலகில் மனிதன் கடவுளிடம் தஞ்சம் கொள்வதை விட மற்ற மனிதனை அதிகமாக நம்புகிறான். நான் சிறு வயதில் சில மருத்துவர்களின் அறையில் இவ்வாறு எழுதப்பட்டிருப்பதை பார்த்திருக்கிறேன். மருந்து கொடுப்பவர் மருத்துவர், குணமளிப்பவர் கடவுள். இந்த நிலை இன்று மாறி வருகின்றது. மருத்துவரை மட்டுமே நம்புவது, நீதிபதியை மட்டுமே நம்புவது, உயர் பதவியில் இருப்பவரை மட்டுமே நம்புவது, அரசியல்வாதிகளை நம்புவது, இதே போல இன்னும் பல. ஆனால் சிந்திக்க வேண்டியது, இவர்கள் மீது வைத்த நம்பிக்கை எப்போதாவது 100% முழுமையடைந்ததா, 90% முழுமையடைந்ததா, 80% முழுமையடைந்ததா, 50% முழுமையடைந்ததா? இதே தவறைதான் இஸ்ராயல் மக்கள் இன்றைய முதல் வாசகத்தில் செய்கிறார்கள். அதுவரை அவர்களை கடவுள் வழிநடத்தி வருகிறார். அவர்கள் கடவுளின் தலைமையை ஏற்காமல் எங்களுக்கென்று ஒரு அரசர் வேண்டும், அவர் எங்களை ஆட்சி செய்யட்டும் என்று முறையிடுகிறார்கள். இவ்வாறு அவர்கள் கடவுளின் வழிகாட்டுதலை இழந்தது போல இன்று நாமும் அதே தவறை செய்து கடவுளின் வழிகாட்டுதலை இழந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்றைய நற்செய்தியில் கடவுள் மீது நம்பிக்கை கொண்ட சிலரை பார்க்க முடிகிறது. முடக்குவாதமற்ற நண்பனை தூக்கி கொண்டு கூரையை பிரித்து இயேசு இருந்த இடத்தில் இறக்குகிறார்கள். இங்கே ஒரே நம்பிக்கை, ஒற்றை நம்பிக்கை, இயேசுவால் குணமாக்கப்படலாம் என்றல்ல, மாறாக இயேசுவால் மட்டுமே குணமாக்க முடியும் என்பதே. இந்த நம்பிக்கை தான் நமக்கு வேண்டும். இயேசு அவரை குணமாக்கியது மட்டுமல்லாமல் மன்னிக்கிறார். குணப்படுத்துவது என்பது உடல் நோயை சீராக்குவது. ஆனால் இயேசு மன்னிப்பதன் வாயிலாக அவர் அகத்தினை சீர்படுத்துகிறார். அவர் ஆன்மாவை அழகுபடுத்துகிறார். காரணம், இயேசுவுக்கு நம் ஆன்மா மற்றும் உடல் மீது மாற்றத்தை கொண்டு வரும் வல்லமை உண்டு. காரணம், மனிதனை உருவாக்கியதே அவர்தான். ஆக நமக்கு மன்னிக்கும் செயலை சொல்லிக் கொடுத்தது மட்டுமல்லாமல் செய்து காண்பித்திருக்கிறார். ஆகவே நாமும் மன்னிப்போம். அதன் வழியாக நம் அகத்தையும் பிறர் அகத்தையும் குணப்படுத்துவோம். இறைவனை நம் வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டு வாழ்வோம். இறைவன் நம் ஒவ்வொருவரும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.